அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குவோமாக. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து முடித்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைக்கட்டுமாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, நமக்கு தேவையான பொருட்களை நாம் ஷாப்பிங் சென்டர்களுக்கோ மால்களுக்கோ மார்க்கெட்டுகளுக்கோ சென்று நாம் தெரிவு செய்து வாங்குவதாக இருந்தால் அந்த பொருள்களை நாம் தேர்வு செய்வதற்கு முன்பாக நாம் வாங்க இருக்கக்கூடிய பொருள்களுடைய தரத்தை பார்ப்போம், தரச் சான்றை பார்ப்போம், தரத்திற்கான முத்திரையை பார்ப்போம். தரமான முத்திரையுள்ள சான்றுள்ள பொருள்களை தான் நாம் தேர்வு செய்வோம். உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்குமேயானால் அக்மார்க் முத்திரையை பார்ப்போம். நகைகளாக ஆபரணங்களாக இருக்குமேயானால் ஹால்மார்க் முத்திரையை பார்க்கின்றோம். நம்முடைய வீடு கட்டக்கூடிய கட்டுமான பொருட்களாக இருந்தால் ISI முத்திரை உள்ளதா தரமானதா என்பதாக பார்ப்போம். இப்படி நாம் எந்த ஒரு பொருளை நாம் நம்முடைய தேவைக்கு வாங்கினாலும் தரத்தை பார்த்து சோதித்துதான் நாம் வாங்க செய்வோம். தரமில்லாத பொருள்களை ஒரு தரமான வியாபாரி விற்க மாட்டார். அதே போன்று தரமில்லாத பொருளை மக்களில் யாரும் விரும்பவும் மாட்டார்கள். இது உலக இயல்பு. அப்படி எந்த ஒன்றை நாம் வாங்குவதாக இருந்தாலும் நமக்கு சொந்தப்படுத்திக் கொள்ள அதனுடைய தரத்தை பார்ப்பது என்பது ஒரு இயற்கையான ஒரு தன்மை. இதே நிலையைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களில் தனக்கு நேசர்களை ஆக்கிக் கொள்வதாக இருந்தாலும் மனிதர்களில் தனக்கு நெருக்கமானவர்களை ஆக்கிக் கொள்வதாக இருந்தாலும் தான் படைத்த சொர்க்கத்திற்கு ஆளாக்குவதாக இருந்தாலும் மனிதர்களிலே அவன் தரத்தை பார்க்கின்றான். அந்த முத்திரை அந்த சான்றை பார்க்கின்றான். தரச்சான்று உள்ளதா என்பதாக பார்க்கின்றான். அந்த தரச்சான்று இருந்தால்தான் அவர்களை அல்லாஹ் நேசர்களாக நெருக்கமானவர்களாக சொர்க்கத்திற்கு ஆளாக்கிக் கொள்ளுவான். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தரம் அந்த சான்று யாரிடத்தில் இருக்காமல் வேறு எத்தனை வகையான சான்றுகளை அவராக கொண்டு வந்தாலும் கூட அல்லாஹ் அதை நிராகரித்து விடுவான், அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான். நாம் அப்படித்தான் செய்வோம். நாம் எதிர்பார்க்கக்கூடிய தரத்தை தான் பார்ப்போம். அந்த வியாபாரி வேறு எதை காட்டினாலும் கூட நாம் அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். எனக்கு இதுதான் வேண்டும் சொல்லுகின்றோம். இதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடியார்களிலே அவன் தனக்கு உகந்தவர்களை தரத்தை பார்த்துதான் தேர்வு செய்கின்றான் என்பதை குறித்து திருமலையில் பல வசனங்களிலே பார்க்க செய்யலாம். தன்னுடைய வழி நேசராக இருந்தாலும் சரி, தனக்கு உகந்தவர்களாக இருந்தாலும் சரி, சொர்க்கவாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது யார், என்ன தரம் என்று பார்ப்பதுதான் இந்த ஜும்மாவுடைய நோக்கம். திருமலையில் அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹுஜராத் என்ற சூராவினுடைய 13வது திருவசனத்திலே ஒரு செய்தியை கூறுவார். ஓ மனிதர்களே, மனித சமுதாயமே,
உங்கள் அனைவர்களையும் நாம் ஒரே தாய் ஒரே தந்தையின் மூலமாகத்தான் படைத்தோம். உலகத்தில் எந்த கடலிலே, எந்த பாஷையில, எந்த நாட்டிலே, எப்படிப்பட்ட தோற்றத்திலே நீங்கள் வாழ்ந்தாலும் கூட நீங்கள் அனைவர்களும் ஒரே தாய் ஒரே தந்தையின் பிள்ளைகள். உங்களுக்கு மத்தியில் இனம் காணுவதற்காக வேண்டி என்று குலங்களையும் கோத்திரங்களையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். குலம் கோத்திரம் என்பது நாம் உருவாக்கியது உங்களிலே இனம் காணுவதற்காக வேண்டி, உயர்வு தாழ்வுக்காக வேண்டி அல்ல. அதே நேரத்திலே மனிதர்களிலே உயர்ந்தவர்கள், எனக்கு உணர்ந்தவர்கள், சொர்க்கத்திற்கு ஆளானவர்கள் என்று நாம் ஒரு தரத்தை வைத்திருக்கின்றோம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் தக்வாதாரிகள், உள்ளச்சம் கொண்டவர்கள், அந்த அல்லாஹை பற்றிய உண்மையான தக்வா உள்ள மனம் கொண்டவர்கள், உள்ளச்சம் உள்ளவர்கள். இந்த முத்திரைதான் எனக்கு தேவை. இதை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த எல்லா அமல்களுடைய நோக்கமே அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது உங்களுக்கு இது தக்வாவை உண்டாக்கும், இதன் மூலம் தக்வாவுக்கு ஆளாவீர்கள், லஅல்லக்கும் தத்தகூன் முத்தகீன் யத்தகூன் என்ற வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்ல செய்வார். அப்போ இந்த அமல்கள், இந்த செயல்பாடுகளின் மூலமாக தக்வாவை நீங்கள் உறுதி செய்யுங்கள், அந்த சான்றை நீங்கள் பெறுங்கள். நம்மிடத்திலே நீங்கள் மறுமையில் வரும்பொழுது நான் உங்களுடைய வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன். உங்களுடைய வேறு எந்த சர்டிபிகேட்டை காட்டினாலும் என்கிட்ட செல்லாது. என்னிடத்தில் நான் உங்களை தேர்வு செய்ய வேண்டுமா, சொர்க்கத்திற்கு ஆளாக்க வேண்டுமா, என்னுடைய சிநேகத்திற்கு ஆளாக்க வேண்டுமா, நான் பார்ப்பதெல்லாம் அந்த தக்வா என்ற ஒரே ஒரு முத்திரையை தான் பார்ப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னார். இந்த தக்வா இல்லாமல் வேறு முத்திரைகளை கொண்ட, வேறு சர்டிபிகேட்களை கொண்ட நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். நல்ல பல சர்டிபிகேட்லாம் இருக்குது, ஆனா அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்ள இல்லை. நபியுடைய மனைவி என்ற சர்டிபிகேட் இருக்குங்க. நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி நபியுடைய மனைவி தான். தக்வா இல்லை, ஈமான் இல்லை, அவர்களுக்கு சான்றில்லை, நரகவாதி. அதே மாதிரி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன், நபியுடைய பிள்ளைதான், நபியுடைய ரத்தம், தக்வா சான்றில்லை, நபியுடைய பிள்ளை என்ற அந்த பெயர் இருந்தது, வேறு சான்றெல்லாம் இருந்தது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள இல்லை, நரகவாதி ஆயிட்டார். அப்போ அந்த தக்வாவை தான் பார்க்கலாம். நீ எத்தனை சான்றுகளை கொண்டு வந்தாலும் கூட அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனை திருக்குர்ஆன் நெறியிலும் பார்க்கலாம், ஹதீஸ்களிலும் பார்க்கலாம். உதாரணத்திற்கு நம்முடைய நெஞ்சுகளை எல்லாம் பதற வைக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை சம்பந்தமான செய்தி. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட பிரபலமான ஹதீஸ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா, ஹுவ சம்மாக்கும் முஸ்லிமீன், உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தவர்களே இப்ராஹிம் தான் நல்லா சொல்றான். நமக்கு முஸ்லீம் பெயர் வைத்தவங்க யாருங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மில்லத்தை இப்ராஹிம், நம்முடைய மார்க்கத்துக்கு பேர் என்னங்க? மில்லத்தை இப்ராஹிம் பேர், இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்து எவ்வளவுக்கு சிறப்பு, அவருடைய தியாகம், அவருடைய கருணை, அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்த இழப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு சொன்னா, தொழுகையில எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தரூத இப்ராஹிமாவை ஓதாமல் தொழுகை இல்லை. ஓடுமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ ஸலவாத் ஓடுறோம். ஸலவாத் என்ன சொல்றோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறப்பு என்பது ஒரு புறம் இருக்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் யா அல்லாஹ் நீ ரஹமத் செய்ததை போன்று, பரக்கத்து செய்ததை போன்று எங்க நபிக்கு நீ செய் என்பதாக தான் கேட்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ
பரக்கத் செஞ்சு ரஹமத் செஞ்சு அருள் செஞ்சு இல்லையா, அந்த மாதிரி எங்க நபிக்கு குரு என்பதாக துவா கேட்கிறோம். யாரைய காட்டுறோம்? நம்ம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காட்டுறோம். இப்படி பல சிறப்புகள். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தன் இல்லா, நபி இப்ராஹிம் நேசப்பட்ட ஆள் இல்ல, ஒரு தனி சமுதாயம்னு சொல்றான். ஒரு ஆள் கிடையாதான். யாரை பார்த்து ஒரு சமுதாயம் சொல்லுவோமா நம்ம? அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து ஒரு ஆள் கிடையாது, பல கோடி பேருக்கு சமம். ஒரு சமுதாயம் என்னங்க, பல கோடி பேர் இருப்பாங்க அந்த சமுதாயத்துக்குள்ள. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளை பார்த்து அல்லாஹ் சொல்றான் இவர் பல கோடி பேருக்கு சமமான ஒரு மனிதர், ஒரு உம்மத். இவர் ஒரு மனிதர் அல்ல, உம்மத்துன்னு சொல்றான். அப்பேற்பட்ட நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறப்பு நிறைய சொல்லலாம். நம்ம முக்கியமான பாயிண்ட் வருவோம். அவர்களை பெற்ற தந்தை யாருங்க? ஆசர். யாருங்க? ஆசர். அந்த ஆசருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலக உயர்ந்தவர் இல்லையா? அந்த ஆசரை குறித்து நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்கா இப்ராஹிம் அபாஹு ஆசர யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையிலே ஆசரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திப்பார்கள். தகப்பனார் பார்ப்பாங்க. வலா வஜ்ஹி யக்தரத்துன் வகபரத்துன், அவர்களுடைய முகத்துல எப்படி இருக்கும்? அசிங்க தோற்றத்துல நெருப்புல கூட்டி எடுத்த மாதிரி, வறுத்து எடுத்த மாதிரி, தலையெல்லாம் ரொம்ப பரட்ட, பார்க்க ரொம்ப அலங்கோலமாக வருவார். அப்படி வரும்பொழுது இப்ராஹிம் சொல்லுவாங்க அவரை பார்த்து, அலம் அக்குல்லக்க லா தஅஸீனி, தந்தை அவர்களே எனக்கு மாறு செய்யாதுங்க, என் பேச்ச கேளுங்க, அல்லாஹ் ரப்பாக ஏத்துக்கங்க, நீங்க வந்து ஒரு தெய்வம் எல்லாம் தெய்வம் அல்ல அப்படின்னு பல தடவை சொன்னேன்னு கேட்டீங்களா? உங்க தெய்வம்லாம் இப்ப கை கொடுத்துச்சா என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ அப்பா சொல்லுவாரு, ஃபலா உஸீக அல்-யௌம், இன்னைக்கு நீ சொல்றது அப்படியே நான் கேட்கிறேன்ப்பா. நீ என்னப்பா சொல்ற? இப்ப நான் கேட்டுக்கிறேன், நீ சொல்றத நான் கேட்கிறேன், சொல்லுப்பா, எனக்கு இந்த கோலம் எனக்கு பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க? அங்க போய் என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட அழுகுறாங்க, யா ரப்பி, யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் தந்தையை பார்த்துக்கலாம். இவ்வளவு மோசமாக்கள் சகிக்க முடியல. எவ்வளவு தியாகம் பண்ணாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சொல்லிட்டு என்னுடைய தந்தை இப்படியா நான் பார்க்கணும், இவருக்கு மோசம் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நபி இப்ராஹிம் அவனுக்கு தெரியாதா? இன்னி ஹர்ரம்து ஜன்னத அலல் காஃபிரீன், காஃபிர்களுக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி வச்சிருக்கிறேன். நீ இப்போ வந்து உங்க அப்பா எங்க அப்பாங்கிறீங்களா? என்ன எந்த சான்றெல்லாம் என்கிட்ட பத்தாது, நீ வந்து எங்க அப்பா கிட்ட உனக்கு சொர்க்கம் கொடுத்துருவானா? அவங்க ஈமான் இல்ல, தக்வா இல்ல, இறையச்சம் இல்ல, சான்றுலாம் இல்ல, நாங்க எதிர்பார்க்கிற முத்திரை இல்ல, இந்த முத்திரை இல்லாததுனால நான் சொர்க்கம் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வேதனை ஆயிடுறாங்க. வேதனை ஆயிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தான்ல, குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி. அப்ப அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிமே எனக்காக குடும்பத்தை இழந்தீங்க, பிள்ளைய தானம் செய்ய வந்தீங்க, அறுக்கிறதுக்கு வந்து எல்லாம் பண்ணீங்க, நாளைக்கு கியாமத்துல உங்களுக்கு நாம் நம்மால அசிங்கம் ஏற்படாது, உங்களை நான் வந்து நாளைக்கு குறை வைக்க மாட்டோம் கியாமத்துல என்பதா அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுத்திருந்தான். அத சொல்றாங்க, நீ எனக்கு சொல்லவில்லையா மறுமையில் உன்னை நான் அசிங்கப்படுத்த மாட்டேன் என்று? இதை விட எனக்கு வேறு என்ன அசிங்கம் வேண்டும்? இதை விட எனக்கு இந்த என் தந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவலத்தை விட எனக்கு வேறு அவலம் வேறு என்ன வேணும் அல்லாஹ் என்பதாக
கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த துவாவை எல்லாம் ஏற்றுக்கலாம். ஏற்றுக்கிட்டாலும் சொர்க்கத்தெல்லாம் கொடுக்க தயாரா இல்லைங்க. எல்லாம் பார்க்குறது அந்த தக்குவாவுடைய முத்திரையை தான் பார்க்கறான், ஈமானத்தான் பார்க்கறான். இந்த தக்குவா இல்லாம நபியுடைய அப்பா, நபிக்கு மனைவி, நபிக்கு பிள்ளை பார்க்கறது இல்லை. என்ன செய்யறான்ல, உனக்கு உங்க அப்பாவை பார்த்தோன்னு கவலையா இருக்கு, வேதனையா இருக்கு, அப்பாவுக்கு நரகத்துல போறாங்க, ஒரு வேலை செய்யறோம். உன் அப்பாவை அப்படியே உருவத்தை மாற்றி விட்டு ஒரு அசிங்கமான பிராணியை ஆக்கிட்டுறேன். இந்த கழுத புலின்னு இருக்கு பார்த்தீங்களா, மிருகங்களே பார்க்க ரொம்ப அவலட்சணமா இருக்கும். சிங்கம் புலியெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கும். இது கழுத புலி தின்னுட்டு மிச்சம் போட்டா திங்கும். அது பார்க்க நாய் மாதிரியா இருக்காது, நரி மாதிரியா இருக்காது, கழுத புலிக்கு பேரு. அந்த தோட்டத்தில் அவரை மாற்றப்பட்டு கைகால்களை குடிச்சு கட்டி தூக்கி நரகத்தில் வீசப்படும் ஹதீஸ். இது யாருக்குங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு உள்ளது. இப்ப நம்ம ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, என்கிட்ட ஈமான் மட்டும் தானப்பா இல்லை, அல்லாஹ் என்கிட்ட தக்குவா தானே இல்லை, நிறைய சர்டிபிகேட் என்கிட்ட இருக்குது. என்ன சர்டிபிகேட்? நான் யார் தெரியுமா சொல்றாங்க வச்சுக்குவோம். சொல்ல முடியாத அவரு என்ன சொல்றார், நான் யார் தெரியுமா, முழுவதும் ஒரு உலகத்துல உனக்கு ஆலயம் கட்டினாங்கல்ல, காபா யாரு கட்டினாரு? என் மகன் கட்டினாரு, என் பேரை இஸ்மாயில் நின்று கட்டினாங்க தெரியுமா? அந்த மாதிரி உன் காபாவை கட்டின அந்த 2 பேருக்கு இவருக்கு தந்தையினான அவருக்கு நான் தாதா. அப்படிப்பட்ட ஆள் நான், எனக்கு சொல்லிட்டா கேட்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல? அல்லாஹ் விட்டுருவானா? இல்ல. அது மட்டும் இல்ல, ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனா அங்க மக்காம இப்ராஹிம் கண்டு இருக்கு இல்லையா, மக்காம இப்ராஹிம் முஸல்லா, நீங்க தவாஃப் செய்ய முக்கியமா செஞ்சுட்டு என்ன செய்யுங்க, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதங்கள் உள்ள அந்த கல்லு இருக்கு இல்லையா, மக்காம் இப்ராஹிமா, அதுக்கு பக்கத்துல போய் சஜ்தா பண்ணுங்க. சஜ்தா இருக்கு அல்லாஹ்வுக்கு, உங்க தலை எங்க இருக்கணும்? அந்த கல்லுக்கு பக்கத்துல இருக்கும். இவ்வளவு வசதியா யாருடைய காலுடைய பாதத்தை நீ மதிச்சு வச்சிருக்கிறையா? என் மகன் சொர்க்கத்தை கொடுத்துற சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்றான், மக்காவுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க பல அற்புதம் இருக்கு, பல அத்தாட்சி இருக்கு, பாருங்க. முதல் அத்தாட்சி எதை சொல்லுவோம் தெரியாதும்பா, கண்ணுக்கு தெரியுற அத்தாட்சி இந்த ஜம்சம் கிணறுங்க. 5000 ஆண்டுகளையும் தாண்டி தண்ணி பொங்கிட்டு இருக்கு, அறுவதே இல்ல. அதிசய நீரூற்று உலகத்துல உள்ள எல்லாம் அவங்க ஆராய்ச்சி பார்த்தான், காரணம் தெரியல, அல்லாஹ்ட்ட இருக்கு எல்லாம். அந்த தண்ணி எங்கேயும் வந்துச்சு தெரியுமா? என் பேர் இஸ்மாயில் அங்க கொண்டு போட்டு வச்சிருந்தாங்க தண்ணிக்காக வேண்டி, அது அறுவச்சு பாலுக்காக காலடிப்பட்டு வந்த தண்ணி தானே இது. அவ்வளவு உயர்ந்த சம்சம் தண்ணி என் பேரங்காலுடைய கீழே அடிபட்டு வந்துச்சு. அந்த தாதா இப்ராஹிம் இஸ்மாயிலோட தாதா என்ன நரகத்துல போடுற சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த சஃபா மருவா இருக்கு இல்லையா, இன்ன சஃபாவல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மருவாவும் அல்லாஹ் தஆலாவுடைய 2 அடையாள சின்னங்கள் வருகிறான். சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய 2 அடையாள சின்னங்கள் அப்படிங்கிறான். அது யாரு ஓடுன அந்த இடத்துல? மருமகம் ஒழிச்சு அவங்க ஓடினதுனால தானே இன்னைக்கு ஹஜ்ஜாளிகள் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கு போகும்போது ஓடுறாங்க. அந்த ஹாஜராவுடைய மாமனார் நான் என்னையானி நரகத்துல போடுவேன் சொல்ல முடியுமா? எந்த சர்டிபிகேட் நீங்க 1000 சர்டிபிகேட் காட்டினாலும் அல்லாஹ் பார்க்கிற முத்திரை என்னங்க? ஒன்லிவன் தக்குவா, இறையச்சம், ஈமான், அமல், இதுதான் பாப்பா. நீ எந்த இதுக்கு செல்லாது. அதனால சாதாரண மனுஷனை எடுத்துக்குவோம், கொண்டு வெள்ளாட்டை எழுப்பும் பொழுது நான் யார் தெரியுமா? இந்த நாட்டுடைய அதிபதி. நான் இவ்வளவு பேர் ஓட்டு போட்டு நான் தான் ஜனாதிபதியா இருந்தேன், நான் தான் பிரதமர், இவ்வளவு பேருக்கு நான் அரசனா இருந்தேன், இத்தனை யூஎஸ் பேங்க்ல இத்தனை பல கோடிகள் நான் வச்சிருந்தேன், என்கிட்ட உலகத்தெல்லாம் சுத்தி பார்க்கிற பாஸ்போர்ட் எல்லாம் இருந்துச்சு,
நான் அந்த ஒரு சிட்டிசன், நான் இந்த ஒரு சிட்டிசன், எதையாக சொல்ல முடியுமா? அல்லது நான் இந்த படிப்பு, இந்த உத்தியோகம், அந்தஸ்து, இதெல்லாம் காட்டி எல்லாம் வாங்க முடியுமா? ஒண்ணும் சொல்லாது. அல்ல எது பார்ப்பான்? படிப்பு, இருப்பு, எதையும் பார்க்கல. காசு, பணம், தக்குவா, இதை சொல்லி நான் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா அபூ தாலிப் யார் தெரியுமில்ல? அபூ தாலிப் யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தகப்பனார். அவர்களை விட நசீப் உள்ளவங்க யாருங்க இருக்கிறா? பல சர்டிபிகேட் இருக்கு அவங்கள்ட்ட. ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னாங்க, அவர் நரகவாதின்ட்டாங்க. யார? அபூ தாலிப நரகவாதி. எப்படிப்பட்ட ஆள் அவரு? நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 42 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 42 வருஷம் அவருடைய தலையை வருடி வளர்த்தவர்கள். அவ்வளவு பாதுகாப்பா இருந்தாங்க. எதிரிகளிடம் பாதுகாத்து அப்படி வளர்த்தாங்க. கண்ணு கருத்துமா. நபிகளாருடைய முகத்துல முழிக்காம யாரும் முகத்தையும் காலில் முழிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடாம வேற உட்கார மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டே இருக்கணும், அவங்க கூட போய் சாப்பிடணும், அவங்க கூட தான் தூங்கணும் என்பதாக 42 வருஷம் அவர்களை வளர்த்து அவர்களை அவ்வளவு பணி செஞ்சாங்க. அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் நரகவாதின்றாங்க. அல்லாஹ் அவர்கள் சொல்ல முடியுமா? நான் யார் தெரியுமா? உன்னுடைய கடைசி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வளர்த்த நான் தான் வச்சு காப்பாத்தினேன், நான் தான் பாதுகாப்பு கொடுத்தேன், எனக்கு சொல்வதா சொல்லுவாங்களா? முடியுமா? அல்லாஹ் கேட்பானா? அது மட்டுமா? நான் இன்னும் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மருமகனார் அலியுடைய அப்பா நான். அலி யாருங்க? அபூ தாலிபுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் சொல்ல போனா சய்யிதத்து அஹ்லுல் ஜன்னah, சொர்க்க பெண்மணிகளுக்கெல்லாம் தலைவி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாமனார் நான். எனக்கு சொர்க்கத்தை கொடு. இன்னும் சொல்ல போனா சொர்க்கத்துடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர்களாக உள்ளவர்கள் ஹஜ்ரத் ஹசன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, அவங்களுக்கு நான் தாதா, எனக்கு சொர்க்கத்தை கொடு. கொடுத்துருவானா? எதுவும் சொல்லாதுங்க. அல்லாஹ் பார்க்கக்கூடிய ஒரே முத்திரையை நாங்க ஈமான் தக்வாவையும் தான் பார்ப்போம். அது இல்லாம நீ என்ன வச்சிருந்தாலும் கூட, என்ன சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் கூட அல்லாஹ் பார்க்கவே மாட்டான் என்பதனை நமக்கு இந்த செய்திகள் எல்லாம் உணர்த்துகின்றன. அப்படித்தானே செய்யறோம். நம்ம ஒரு பொருளை வாங்க போறோம்னா தரம் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப நமக்கு ஒரு மாதிரி அல்லாஹ் ஒரு மாதிரியா இருக்க முடியுமா? எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பார்க்கக்கூடிய தரமான அந்த தக்வாவையும் ஈமானையும் அதை பெறக்கூடிய நல்ல வழிமுறைகளையும் அல்லாஹ் நிறைவாக தந்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஆளாகக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல்லவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.